அப்ப நம்ம அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் அப்படிங்கிறவரு அவர் ஒப்புமை இல்லாதவர், விளக்க முடியாதவர், இந்த மாதிரி பல விஷயங்களையும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தவர். நம்ம அப்படி இல்லை. வருவோம் போவோம், வருவோம் போவோம், அறியாமையால் சூழப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அறியாமை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். உண்மை பொருளை விட்டு விட்டு பார்க்கும் எல்லாத்தையும் உண்மைன்னு நினைக்கும் போதே அது அறியாமை ஆகிவிடுகிறது. அதனால சூழப்பட்டு இருக்கனால நம்மளால எதையும் செயல்பட முடியாத நிலையினா நல்லா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு உண்மை பொருளை உணர்ந்து இந்த பிறப்பில்லா நிலையை எய்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். அதையெல்லாம் மறந்துட்டு வாங்கணும்ப்பா, 4 வீடு கட்டி போட்டாச்சு, இன்னும் 2 வீடு கட்டி போட்டு வாடகை வாங்கணும். வாங்கு. 4 கார் வரிசையா நிக்குது, இன்னொரு 3 கார் வாங்கிட்டா தினமும் ஒரு கார் வாரத்துக்கு வாங்கலாம். தான் நமக்கு நாளும் குறிக்கப்பட்டிருக்கும். பிறகு இதுல ஒரு காரும் கூட வராது, எந்த வாடகையும் நம்ம வாங்க முடியாது. இந்த உண்மை நமக்கும் தெரியும், எதுவும் கூட வராதுங்கிறதும் தெரியும். இருந்தாலும் அந்த அறிவை மறைச்சிட்டு இருக்குல்ல ஆணவம், அறியாமை என்னும் பேரிருள், அதுல இருந்து நம்மளால விலக முடியல. உண்மை தெரியுது, தெரிந்து கொள்கின்றோம், உணர்ந்து கொள்ள முடியல. அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம கிட்ட இல்லை. இந்த வாடகை உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோபம் வரும் சொல்லி பாருங்களேன். ஒரு 6 வீடு கட்டி விட்டுருக்கோம், மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை வருது. இந்த வாடகை இனிமேல் உனக்கு இல்லப்பா அப்படின்னு சொன்னா பயங்கர கோவம். ஏன்னா நான் கட்டின வீடு, எனக்கே வாடகை இல்லைன்னு சொல்றேன், யாரா நீ அப்படின்னு கேட்போம். கூட்டுவன் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு வா கிளம்பலாம் நேராச்சு அப்படிங்கும் போது, எப்பா இந்த மாசம் வாடகையை வாங்கிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. வாங்கினாலும் எங்க கொண்டு போறது? இல்ல பேப்பர், அதெல்லாம் இங்க மட்டும்தான் மதிப்பு, அங்க அதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. அங்க மதிப்பு செய்கின்ற பாவமும் புண்ணியமும் தான். அதனும் மேலான பக்தி, அதனிலும் மேலான பக்தி இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் மதிப்பு, உயரிய மதிப்பு உண்டு. ஏன்னா பிறவில்லா நிலையை எய்துவதற்காக நாம் செய்த சில சாதனைகள் காரணமாக நம்ம அதை நோக்கி செல்கின்றோம், இறைவனை பிடித்துக் கொள்கின்றோம். அப்படின்னா அந்த இடத்துல இறைவனே மனம் இறங்கி இறைவனுக்கு பிறவி வேண்டாம் வந்துவிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை ஒருவருக்கு வருகிறது அப்படின்னா அதை விட உயர்ந்தது வேற என்னவாக இருக்க முடியும்? அந்த அறியாமை அப்படிங்கிறதுல இருந்து நம்ம விடுபடணும். உண்மை பரம்பொருளை நாம் உள்ளபடியே உணர்ந்து கொள்ள வேண்டும், அப்படியே ஏத்துக்கணும். அவருக்கு நம்ம உருவம் கொடுக்க கூடாது. அவர் இப்படிதான் இருப்பார் அப்படிதான் இருப்பார் உருவமெல்லாம் கொடுக்க